கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரித்துவம் என்ற தலைப்பில் இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். முதலாவதாக திரித்துவத்தின் அர்த்தம், இரண்டாவதாக திரித்துவத்தின் ஆழ்தத்துவம், மூன்றாவதாக திரித்துவத்தின் அனுபவம். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு திரித்துவ ஆசீர்வாதம். இந்த திரித்துவ ஆசீர்வாதம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இணைந்து சொல்லக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஆசீர்வாதம், ஆண்டவர் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆமேன் என்று சொல்லி முடிகிறது. ஆமேன் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள். ஒன்று, அப்படியாக கடவுது, உங்களுக்கு தெரிந்த அர்த்தம். இரண்டாவதாக, ஆமேன் என்றால் உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக என்ற அர்த்தம். ஆமேன் என்று சொல்லிவிட்டால் அதில் வரக்கூடிய ஜபமோ அல்லது ஆசீர்வாதமோ நிச்சயமாக பலிக்கும், சொந்தமாகும். மூன்றாவதாக, ஆமேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு கிறிஸ்து. ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா, ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டால் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் ஆமேன் என்ற சொல் கடைசி சொல்லாக இருப்பதினாலே, அது ஆண்டவருடைய பெயராக இருப்பதினாலே ஆமேன் என்பது ஆண்டவருடைய கையெழுத்து. ஆமேன் இஸ் a signature of Jesus to every prayer, every blessing என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், பவுல் மூலமாக தெரிவிக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சரி, இதற்கு முன்பாக இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருப்பீங்க. ஆரோனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் வழங்க சொன்னது எங்கே? எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக மேம்படுத்தி வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை கிருபை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் திருத்துவ ஆசீர்வாதத்திலுமே
கிருபை என்ற வார்த்தை தான் மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. 3 காரியங்கள். 1, இயேசுவின் கிருபை. 2, பிதாவின் அன்பு. 3வதாக பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்துவ ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் என்றால் இந்த 3 வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் தரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம் கற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொள்வது கர்த்தருடைய நாமத்தினாலே நல்லது. முதலாவதாக கிருபை. என்ன வார்த்தை, எப்பேற்பட்ட வார்த்தை! தாவீது பாவம் செய்தான், அதை மறைக்க இன்னொரு பாவமும் செய்தான். முதலாவதாக அருவருப்பான பாவம், அடுத்தாற்போல அயோக்கியத்தனமான பாவம். 2 பாவங்களை செய்து விட்டானே. கட்டளை என்று சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டிக்கும் ஒன்றுதான், அரசனுக்கும் ஒன்றுதான். அந்த பாவங்களுடைய விளைவுகள் என்ன? 1, பட்டயத்தினாலே வெட்டப்பட வேண்டும், அல்லது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும், அல்லது கல்லெறியப்பட வேண்டும். யாரு? தாவீது. தப்பவே முடியாது. இந்த 3 தண்டனைகளிலே ஒன்றுக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். பெரிய அரசன், பேரரசன், இருப்பினும் பாவத்தில் விழுந்து விட்டானே, அதை மறைக்க இன்னொரு பாவத்தில் விழுந்து விட்டானே, விபசாரம், கொலை. என்ன செய்வான்? பட்டயத்திற்கு எப்படி தப்புவான்? அக்கினிக்கு எப்படி தப்புவான்? கல்லறிக்கு எப்படி தப்புவான்? ஒரு வார்த்தை படித்துக் கொண்டான், அதை விட்டால் வேறு வழியே இல்லை. தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கிருபையை முன்னிட்டு அவன் ஜெபிப்பதாக, பாவ அறிக்கை பண்ணுவதாக நாம் பார்க்கிறோம். கிருபையை பற்றி கொண்டதினாலே அவனுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், கிருபை தற்காக்கும். தாவீதை காத்து கொண்டது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிருபை தற்காக்கும், உயிர்ப்பிக்கும் கிருபை. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம், 9ஆம், 10ஆம் வசனங்களிலே கெட்டவர்களை நல்லவர்களாக்க ஆண்டவர் வரவில்லை, செத்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்க ஆண்டவர் வந்தார். பாவம், உடனே மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தில் மரித்து கிடந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். தற்காக்கும் கிருபை. 2வதாக தாங்கும் கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அதற்கு பிறகு எப்படி வழி நடக்க? நொண்டி நொண்டி நடக்கவா? அல்லது பைத்தியகாரத்தனமாக அங்கும் இங்கும் பறக்க பறக்க பார்த்து விட்டு நடக்கவா? ஏதாவது ஒரு குழியிலே விழுந்து விடவா? அல்லது ஒரு மரத்திலோ சுவரிலோ மோதி விடவா? நம்மை தாங்கி நடத்துவதற்கு ஒரு கோல் தேவையே. தாங்கும் கிருபை. என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தாங்குகிற கிருபை. முதலாவதாக தற்காக்கும் கிருபை, 2வதாக தாங்குகிற கிருபை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாகவே கற்றுக் கொடுக்கிறது. நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. கால் செருக்கும் பொழுது கிருபை தாங்குகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. தாங்கக்கூடிய தெய்வம் திரித்துவ தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க சொல்லுகிறது. முதலாவதாக தற்காக்கும் கிருபை, 2வதாக தாங்கி வழி நடத்தும் கிருபை, 3வதாக தாழ்மை தரும் கிருபை. கிருபை தாழ்மையினாலே உண்டாகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. 2 பேர் ஜெபிக்க சென்றார்களே, ஒரு பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். 2 பேரும் தேவாலயத்தில் ஜெபிக்க சென்றார்கள். பரிசேயன் குடு 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 என்று ஓடி ஆல்டர் பக்கத்தில், பலிபீடம் பக்கத்தில் நின்று தன்னை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்கிறான். நான் பரிகாரர், விபசாரக்காரர், அநியாயக்காரர் எப்படியெல்லாம் அல்ல, வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், ஆஸ்தியிலே தசம பாகமெல்லாம் கொடுக்கிறேன், அதோ தூரத்தில் நிற்கிறானே ஆயக்காரன், நான் அவனை போலவும் அல்ல என்று சொல்கிறான். தன்னை பற்றி சொல்ல வேண்டியதுதானே. அடுத்தவனை இதற்கு வம்புக்கு இழுக்கிறான். அந்த அடுத்தவன் யார்? ஆயக்காரனை போல அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பெரும் பாவின்னு அர்த்தம் இவனை பொறுத்த அளவில். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபை, கிருபையாயிரும் என்று ஜெபிப்பதாக பார்க்கிறோம். ஆல்டர் பக்கம் வரவில்லை. அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் பக்கத்தில் வந்து நிற்கவில்லை, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கவில்லை.
இன்னும் பிரகாரத்தில் நிற்கவில்லை, காம்பவுண்டுக்கு வெளியே தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. தன்னுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு சொன்னானே. மார்பிலை எப்ப அடிப்பாங்க? அம்மா இறந்து போனால், மனைவி மரித்து போனால், என்னை விட்டுட்டு போயிட்டே என்று சொல்லி மார்பிலை அடிப்பார்கள். அதுபோல பாவ உணர்வு மேலிட்டதினாலே, பாவத்தினாலே வந்த தெய்வத்துக்கு அடுத்த துக்கம் அவனுக்கு நேரிட்டதினாலே மார்பிலை அடித்துக் கொண்டான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மை, கிருபை தாழ்மையை கொடுக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவர் உயர்த்துவார். உடனடியாக அல்ல, ஒரு வேளை படிப்படியாகவும் அல்ல, அவருக்கு சித்தமான வேளையிலே கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு தரித்திருங்கள், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உயர்த்துவார், உபயோகிப்பார் என்றெல்லாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். காரணம், ஊன்றுகோல் உங்கள் கையிலே இருக்கிறது, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையினாலே முன்னேறுவீர்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரம், ஆண்டவருடைய கரம், பலத்த கரம், அதன் கீழே அடங்கியிருங்கள். உங்களுடைய தலை முட்டக்கூடாது, மோதக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய கரம் பலத்த கரம், மண்டை நொறுங்கி போகும், தலை வெடித்து போகும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். அடக்கத்தோடு வாழுங்கள், தாழ்மை தரித்துக் கொண்டு ஜீவியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. தாழ்மையோடு வாழ்கிறீர்களா? அடக்கத்தோடு ஜீவிக்கிறீர்களா? இல்லை, நான் நடக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, எத்தனை பெரிய பணக்காரன் தெரியுமா, எத்தனை பாப்புலரான ஒரு ஃபிகர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எம்எல்ஏ, நான் எம்பி, நான் அமைச்சர், பெரிய ஆள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்கள். அடங்கவில்லை என்றால் ஆண்டவர் அடக்குவார், ஒருவேளை தலையை கூட நொறுக்குவார் என்று சொல்லி வேதத்தில் இருந்து தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அடங்கவே மாட்டேன், என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆராதனை நடத்தப்படும், கடைசி ஆராதனை உங்களுக்காகவே நடத்தப்படும். அது என்ன ஆராதனை? அடக்க ஆராதனை. அதற்கு முன்பாகவே அடக்கம், ஒடுக்கம், தாழ்மையை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கும் பெருத்த வித்தியாசம். 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு பேருண்டாக நாம் ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணுவோமாக என்று சொல்லி பெருமை பிடித்து பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். ஆதியாகமம் 11 அந்த கோபுரத்தை ஆண்டவர் தகர்த்து போட்டார், ஜனங்களை சிதறடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவது நாம் அல்ல, தெய்வம். பெருமைப்படுத்தினாலும் சரி, படுத்தாவிட்டாலும் சரி, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து அவருடைய மகிமை, அவருடைய மகிழ்ச்சி, இதற்காக வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த தாழ்மைக்கு உதாரணம் யார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டிகரே சிருஷ்டிகளுக்கு முன்பாக தம்மைத்தாமே தாழ்த்தி அவருடைய கால்களை எல்லாம் கழுவி இருக்கும் பொழுது சிருஷ்டிகளாகிய நாம், மண்பாண்டங்களாகிய நாம் மண் என்று நினைவு கூறுகிறாரே. மண்ணாக இருக்கக்கூடிய மனுஷன் எத்தனை இளவாய் தன்னை கர்த்தருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தாழ்த்தி வாழ வேண்டும். இது நம்முடைய கடமை, இது நம்முடைய கடன், இது நம்முடைய கடப்பாடு என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இந்த கிருபையெல்லாம் இந்த எத்தனங்களிலே விளங்கும். கிருபை தற்காக்கும், கிருபை தாங்கும், கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கொண்டு வரும். தாழ்மைக்கு கிருபை பரிசில்.
இரண்டாவதாக அன்பு. முதலாவதாக இயேசுவின் கிருபை, இரண்டாவதாக பிதாவின் அன்பு என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறந்து நமக்காக இறந்து சிலுவையிலே ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். காரணம் அவருடைய அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நேச அன்பு, தயவுள்ள அன்பு, தகுதி இல்லாத நமக்கு ஒரு தகுதியை உண்டு பண்ணக்கூடிய அன்பு என்று சொல்லி வேதம் விளக்குகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இத்தகைய அன்பு எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது, எப்படி விளங்கியது, எப்படி நமக்கு சொந்தமானது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ரோமர் 5:5 முதல். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது. 7, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், இதற்கு முன்னால என்ன வாஸ்தவம்? பலனற்றவர்களாய் இருக்கையில். இப்போ பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது, பாவிகளாய் இருக்கும் பொழுது தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அடுத்த வசனம் 9ஆம் வசனம். இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், அதாவது பகைவர்களாயிருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல பாவிகளாக இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல பகைவர்களாக இருக்கும் பொழுது தெய்வம் தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அன்புள்ள தெய்வம், நாம் கேட்காமலே கிடைக்கப்பெற்ற அந்த அன்பு, நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைக்கப்பட்ட அன்பு. அன்பினாலே நம்மை படைத்தார். தனியாக இருந்த ஆண்டவர், அனாதியாக இருந்த கர்த்தர், அனாதை போல இருந்த கர்த்தர் நம்மோடு உறவு கொள்ள, நம்மோடு பேச, நம்மோடு வாழ ஆண்டவர் நம்மை படைத்தார். படைப்பு அவருடைய அன்பை பறைசாற்றுகிறது. தனியாய் இருக்காமல் நம்மை படைத்து நம்மோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். படைப்பு தேவனுடைய அன்பை பறைசாற்றுகிறது. இரண்டாவதாக பராமரிப்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கண்மணிகளைப் போல காத்து பராமரித்து வருகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் தந்தாரே, கேட்கும் நன்மைகளை அவர் நிச்சயமாக தருவாரே. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் வராமல் அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ரோமர் 8:32 நம்மை படைத்ததினாலே அவருடைய அன்பு, நம்மை பராமரிப்பதினாலே அவருடைய அன்பு, நம்மை பாதுகாப்பதினாலும் அவருடைய அன்பு. எப்படி பாதுகாக்கிறார்? அதனுடைய விளக்கமே 91ஆம் சங்கீதம் தான். வாசியுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் தம்முடைய அன்பினாலே விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். படைப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு. நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக இறந்து நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை சம்பாதித்து வைத்து சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், பாவங்கள் செய்தோம், மனம் திரும்பினோம். கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்? தேவ அன்பு, பிதாவின் அன்பு என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். படைப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு, அது மட்டுமல்ல பரிந்துரை. நமக்காக ஆண்டவர் தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருந்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாரே. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய ஆண்டவருடைய ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தோமே. எபிரேயர் 12:24 என்ன? பரிந்துரைக்கும் அன்பு. பிதாவே,
இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பு அனுதினமும் நமக்காக பரிந்துரை செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பேற்பட்ட தெய்வம், இப்பேற்பட்ட பிதாவாகிய தேவன் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லி ஏசாயா 49 பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வம் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி மத்தேயு 11 நாம் காண்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வம் நமக்காக உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி 121 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வம் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அது மட்டுமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இப்பேற்பட்ட அன்பு சோர்ந்து போவதில்லை என்று வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய அன்பு நமக்காக நம்மை சூழ்ந்து காத்திருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இயேசுவின் கிருபை, இரண்டாவதாக பிதாவின் அன்பு, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரோட ஐக்கியம், ஆண்டவர் நம்மோடு ஐக்கியம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அன்றாடகமாக உன்னோடு ஐக்கியம் கொண்டு நான் வாழ விரும்புகிறேன். இது பரிசுத்த ஆவியின் அன்பு. எப்படி கிடைக்கிறது? ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஆவியின் கனியோ அன்பு என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு கூறக்கூடிய ஆண்டவருக்கு பதிலாக பிரதியுத்தரமாக நம்ம அன்பை காட்டி ஆண்டவரை நேசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக ஆளுக்கு ஒரு திசையில வாழக்கூடியவர்கள், ஒருவரை ஒருவர் எட்டி பார்க்காமல் பெருமை பிடித்து தனித்து நிற்கக்கூடிய பெரும்பான்மையான சீஷர்கள். பேதுரு மட்டும்தான் கடலில் நடப்பான், மற்றவர்கள் உள்ளே இருக்க வேண்டும். பேதுரு மட்டும்தான் ஒரு ஸ்போக்ஸ்மேன் போல அப்பப்போ எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பான். அவனுக்கே விளங்குதோ என்னமோ சொல்லிக்கொண்டே இருப்பான். தன்னை தானே காட்டக்கூடிய ஒரு மனுஷன் சீமோன் பேதுரு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆவியானவரை பெற்ற பிறகு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்று வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது என்ன நடந்தது? ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான் பேதுரு. 1ஆம் அதிகாரத்திலே அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணினான். அப்போஸ்தலர் 1 பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 2 அவன் பிரசங்கம் பண்ணுகிறான், பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். எப்படி? அப்போஸ்தலர் 2:14 பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். யார் இவன்? இவன் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அல்லவா? படகொட்டி மீன் பிடித்த பாமரன். இவன் சொல்லுகிறான், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். 22 நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். பலன் அவனுடைய வார்த்தைகளிலே எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் பலப்படுத்தக்கூடியவர். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து, அந்த பலன் நான் என் என்றெல்லாம் சொல்ல தூண்டுகிறது. வல்லமை அவனுடைய வார்த்தையிலிருந்து, வல்லமை அவனுடைய வாயிலிருந்து புறப்படுவதாக வேதத்தில் வசிக்கிறோம். ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணினா அந்த ஒரு ஆள் தான் நிற்பாரு. பக்கத்துல ஒருவேளை இன்னொருத்தர் நிக்கலாம், அல்லது இன்னொருத்தர் 3 பேர் நிக்கலாம். மொழிபெயர்ப்புக்காக சில சமயங்களில் இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் நிற்பார்கள். மொத்தம் மேக்சிமம் 3 பேர் தான். இங்க எப்படி நிற்கலாம்? பேதுரு 14ஆம் வசனம், பேதுரு 11 கூட நின்று 11 பேர் அவனும் நிற்கிறான். அந்த ஒற்றுமை எப்படி வந்தது? அந்த ஐக்கியம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஐக்கியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முடவனை சந்திக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். முடவனை பார்க்கிறார்கள். கண்டும் காணாத மாதிரி அவர்கள் தேவாலயத்திற்குள் அவர்கள் புகுந்திருக்கலாம். ஆனாலும் அவனை பார்த்து பேதுரு பேச விரும்புகிறான். என்ன பேசணும்?
நான் பெந்தெகோஸ்தே பிரசங்கியார், என் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், என்னை நோக்கி பார், அற்புதம் நடக்கும். அப்படி சொல்லல. என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் ஐக்கியம். ஒருத்தன் மட்டுமல்ல, இன்னொருவரும் சேர்த்துக்கொண்டு அவன் தோளிலே கையை போட்டுக்கொண்டு பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னதாக பார்க்கிறோமே. அதற்கு முன்பு என்னை நோக்கிப்பார், ஆவியானவரை பெற்ற பொழுது எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லி ஐக்கியத்தின் ஆவியானவர் அங்கு இடம்பெறுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஐக்கியம் இருக்கிறதா சௌக்கியம் இருக்கும், ஐக்கியம் இல்லையா சௌக்கியம் இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளின் பட்டியல், 2ஆம் 1ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், கடிதங்கள், 6 சபைகளை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஒரே ஒரு சபை பற்றி மட்டும் ஆண்டவர் பாராட்டுகிறார். எபேசுவே, நீ ஆதி அன்பை இழந்து போனாய். சிமர்னாவே, உன்னிடத்தில் தூஷணங்கள் மிகுதி. பெர்கமு, நீ விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போனவன். தியத்தீரா, உன்னை கட்டில் கடையாக்குவேன். சர்தை, நீ 1ஆம் நம்பர் தூங்கு மூஞ்சி. லவோதிக்கியா, நீ ஒரு வாந்தி. எல்லா சபைகளையும் திட்டிவிட்டு ஒரே ஒரு சபை பற்றி மட்டும் ஆண்டவர் பாராட்டுவதாக பார்க்கிறோம். என்ன சபை? பிலடெல்பியா. ஆங்கிலத்தில் பிலடெல்பியா. அர்த்தம் என்ன? பிலியா, அடெல்பியா, பிலடெல்பியா. பிலியா என்றால் சிநேகம், அன்பு என்ற அர்த்தம். அடெல்பியா என்றால் சகோதரர் என்ற அர்த்தம். சகோதர அன்பு, சகோதர அன்புக்கு சிறந்த சபை. அந்த சபையை மட்டும் ஆண்டவர் பாராட்டுவதாக பார்க்கிறோம். நீ சிறந்த சபை, உனக்கு திறந்த வாசல் என்று சொல்லி அந்த ஒரு சபை பற்றி மட்டும் ஆண்டவர் பாராட்டுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் அக்கம்பக்கத்திலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு ஒப்புரவோடு ஒருமைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய ஐக்கியமாகும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிற தைலம், அங்கிகளின் மேல் இறங்குகிற தைலம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி என்று வாசிக்கிறோம். தைலம், பனி, இந்த ரெண்டுமே ஆவியானவருடைய சின்னங்கள், சிம்பல்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த ரெண்டுமே தைலம், பனி, ஆவியின் சின்னங்கள். அதெல்லாம் இருக்கும் பொழுது ஐக்கியம் இருக்கும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட நன்மை, இன்பம், ஆசீர்வாதம், ஜீவன், இந்த 4ஓடு நாம் வாழ வேண்டும் என்றால் சகோதர ஐக்கியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இருப்பதாக என்பதல்லவா திரித்துவ ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக பாவங்களில் இருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்து வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக கடவுது. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திரித்துவ ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமாகத்தக்கதாக உம்மை எங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு அனுதினமும் உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.